ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மணி சேவிங்ஸ் மணி சேனல். நம்ம இன்றைக்கி ஒரு நகையை மாற்ற போகிறோம் அல்லது புதுசாக எடுக்க போகிறோம் அப்படின்னா அந்த சமயத்தில் நம்ம என்னென்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணால் நம்ம பணத்தை மிச்சப்படுத்திக்கலாம் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நகை மாற்றும் போது நம்ம என்னென்ன விஷயங்களை கவனிக்கணும், எதை நம்ம பார்க்கணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நம்ம ஒரு தாலிக்கொடியை மாற்றுறோம் அப்படின்னா நம்ம தாலிக்கொடி மாற்றும் போது நம்மளுக்கு அந்த வளையம் இருக்கும். அந்த தாலிக்கொடியில் முன்னாடி பார்த்திங்கன்னா கொடியில் ஒரு வளையம் இருக்கும். அதோட அந்த ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம தாலி கோர்த்துருப்போம் இல்லையா, வெள்ளி கொடியிலையோ இல்லாட்டினா அந்த இதில் கோர்த்துருப்போம். அந்த மாதிரி இருக்கும்போது அந்த ஒரு வளையம் இருக்கும். அந்த வளையத்தை மட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் தாலி கொடியை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த வளையத்துக்கான காசு மீதியாகும். ஏன்னா அந்த வளையம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். தனியாக நீங்கள் அந்த வளையம் எடுத்திங்கனாவே உங்களுக்கு இப்போ 3000 ரூபாயிலேருந்து 4000 ரூபாய்க்கு மேலே வருது. அதனால் நீங்கள் அந்த வளையத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால நீங்கள் புதுசாக வாங்குகிற தாலிக்கொடியில் அந்த வளையத்தை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பழசையே யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் நீங்கள் அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுற காசு உங்களுக்கு மிச்சமாகும். ரெண்டாவது, நீங்கள் புதுசாக ஒரு நெக்லஸை மாற்ற போகிறீங்க அப்படிங்கும்போது அதோட பேக் செயினை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் புதுசாக மாற்றி எடுக்கும்போது பழைய நெக்லஸோட பேக் செயினையே நீங்கள் அந்த புது நெக்லஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்போது உங்களுக்கு புதுசாக அந்த நெக்லஸ்க்காக பேக் செயின் வாங்குகிற காசு மிச்சமாகும். இந்த பழைய நெக்லஸோட பேக் செயினை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுற காசும் உங்களுக்கு மிச்சமாகும். ரெண்டாவது, நீங்கள் புதுசாக வாங்க போகிறீங்க அப்படிங்கும்போது ஒரு நெக்லஸ் புதுசாக வாங்குறீங்க அப்படின்னா அந்த பேக் செயின்கான வேஸ்டேஜ் எவ்வளோ அப்படின்றத பாருங்கள். ஏன்னா பெரும்பாலான கடையில் உங்களுக்கு நெக்லஸோடு சேர்த்து வேஸ்டேஜ் அந்த பேக் செயினுக்கும் சேர்த்து ஒரே வேஸ்டேஜாக போடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் கவனிங்க. ஏன்னா பேக் செயின்கான வேஸ்டேஜ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். 6%, 7% இப்படி தான் இருக்குமே தவிர உங்களுக்கு அதே நம்ம நகை வாங்குறதோடு சேர்த்து போடும்போது அவங்க அதே வேஸ்டேஜை போட்டுருவாங்க. நீங்கள் ஒரு 18-20% வேஸ்டேஜில் நகை வாங்குறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் அந்த பேக் செயினுக்கும் சேர்த்து அதே வேஸ்டேஜுக்காக பணம் கொடுக்க வேண்டி வந்துடும். அதனால் நீங்கள் செக் பண்ணுங்கள். இல்லைனா இதுக்கு தனியாக அதுக்கு தனியாக போடுங்கன்னு சொல்லிவிடுங்க. நீங்கள் அந்த நெக்லஸ்லேயே சேர்த்து தான் வரும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, இல்லை எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் தனியாக பேக் செயின் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க, நெக்லஸை தனியாக வாங்கிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு லாபமாக இருக்கும். அப்படி இல்லை சேர்த்து தானா உங்களுக்கு பேக் செயினுக்கு தனியாக வேஸ்டேஜ் போட சொல்லி கேளுங்க. அடுத்தது நீங்கள் புதுசாக ஒரு ஸ்டோன் வச்ச நகை வாங்குறீங்க அப்படிங்கும்போது அந்த கல்லுக்கான வெயிட்டை கழித்து உங்களுக்கு நகைக்கான வெயிட்டு மட்டும் போடுறாங்களான்னு பாருங்கள். ஏன்னா கல்லுக்கு ஒரு ரேட்டு, நகைக்கு ஒரு ரேட்டுங்க. அதனால் கல்லுக்கு தனி ரேட்டு போடுறாங்களா, கல்லோட வெயிட்டை கழித்து அதுக்கான ரேட்டு போடுறாங்களான்றதையும் கவனிச்சுக்கோங்க. நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அப்படி இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க. நம்ம வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.